ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மண்டே ஆஃப்டர்நூன் ஒரு லஞ்ச் மெனு தான் பார்க்க போகிறோம். புதினா சட்னிக்கு ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, சீரகம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், வணங்கிட்டு இருக்கவே 6 வரமிளகா ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு அரை கட்டு புதினா ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நல்லா வணங்கினதுக்கப்புறம் ஒரு 1/4 மூடி தேங்காய், திருவின தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் நல்லா வணக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி, தேவையான அளவு உப்பு எல்லாம் ஆட் பண்ணி ஒரு வணக்கிட்டு ஆற விட்டுருங்க. இந்த மாதிரி கொரகொரப்பாக சட்னி அரைச்சிக்கோங்க, தண்ணி ஊற்றாமல் கெட்டியாக. அப்போ தான் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். தென் தக்காளி ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 தக்காளி, கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தென் சீரக மிளகு நுணுக்கிக்கலாம். அதுக்கு மிக்ஸி ஜாரில் 5லேருந்து 6 பல் பூண்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் மிளகு, அதுக்கப்புறம் ஒரு வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணி எண்ணெய் சூடானதும் கடுகு, வரமிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்ம சீரக மிளகு நுணுக்கி வச்சோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா ஒரு வணக்கிடலாம். அப்போ தான் பச்சை வாசனை போகும். அதுக்கப்புறம் நாம் அரைச்சி வச்சுருந்த தக்காளி புளியை ஆட் பண்ணி தேவையான அளவு மஞ்சத்தூள், உப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு தக்காளி ரசம் நம்ம ஒரு கொதி விட்டோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஃபைனலாக கொத்தமல்லி தழை ஆட் பண்ணி இறக்குனிங்கன்னா சூப்பரான தக்காளி ரசம் ரெடி. இன்றைக்கி லஞ்ச் மெனு என்னென்னு பார்த்துடலாமா? சுட சுட சாதம், அதுக்கு சூப்பரான புதினா துவையல், சுட சுட ரசம், தக்காளி ரசம், கூடவே கடிச்சிக்க மாங்காய். இது எல்லாத்தையும் செஞ்சு பாருங்கள். நீங்களும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சூப்பரான லஞ்ச் மெனு தயாராகிடுச்சு. பாய்.